திருச்சி கே நகர் தென்றல் நகரை சேர்ந்த முருகன் தனபாக்கியம் தம்பதியின் மகள் வேணி சரண்யா என்ற கல்லூரி பேராசிரியை தான் காதலுக்காக தனது பெற்றோரை சிறைக்கு அனுப்பியவர். 29 வயதான வேணி சரண்யா திருச்சி தீரன் நகரில் உள்ள கல்லூரி ஒன்றில் உதவி பேராசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். பெற்றோருக்கு ஒரே மகளான இவரும் கே நகர் ஐயப்பன் நகரை சேர்ந்த சிவில் இன்ஜினியர் ஸ்ரீராம் என்பவரும் பள்ளி பருவத்தில் இருந்து கடந்த 16 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் சம்பாதிக்க தொடங்கியதால் தங்கள் காதலுக்கு எதிர்ப்பு வராது என்ற நினைப்பில் உதவி பேராசிரியை வேணி சரண்யா தனது பெற்றோரிடம் ஸ்ரீராமை திருமணம் செய்ய விரும்புவதாக தெரிவித்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை சுட்டிக்காட்டி மகளின் காதலை எதிர்த்த பெற்றோர் வேணி சரண்யாவிற்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்கவும் முடிவு செய்தனர். ஆனால் வேணி சரண்யா காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டார். இதையடுத்து கல்லூரி பணிக்கு செல்ல அனுமதிக்காமல் வேணி சரண்யாவை வீட்டின் ஒரு தனி அறையில் பூட்டி சிறை வைத்தனர் அவரது பெற்றோர். பூட்டிய அறையில் அடைக்கப்பட்டதால் காதலனை பார்க்க முடியாமலும் பேச முடியாமலும் தவித்த வேணி தன்னிடம் இருந்த லேப்டாப்பில் இருந்து இமெயில் மூலம் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அருணுக்கு புகார் மனு ஒன்றை அனுப்பினார். அதில் தான் மாற்று சாதி இளைஞரை காதலித்ததால் தன்னை வீட்டுச் சிறையில் வைத்து சித்திரவதை செய்வதாக கூறியிருந்தார். இதை பார்த்த போலீஸ் கமிஷனர் அருண் இது குறித்து விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கடந்த 5 மாதங்களாக வீட்டு சிறையில் இருந்த வேணி சரண்யாவை காவல்துறையினர் அதிரடியாக மீட்டனர். காவல்துறையினர் சமரசம் செய்த பின்னரும் வேணி சரண்யாவின் பெற்றோர் மகளின் காதலை ஏற்க மறுத்தனர். மேலும் இருவருக்கும் ஜாதக பொருத்தம் இல்லை என்றும் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் யாராவது ஒருவர் இறந்து போகும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தனர். பொறுத்து பார்த்து வெறுப்படைந்த உதவி பேராசிரியை வேணி சரண்யா பெற்றோர் தன்னை அடைத்து வைத்து துன்புறுத்தியதாக புகார் அளித்தார். இதையடுத்து அவரது பெற்றோர் முருகன் தனபாக்கியம் ஆகியோர் மீது வீட்டுச் சிறையில் அடைத்து வைத்தல், துன்புறுத்தல், மிரட்டுதல் உள்பட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து இருவரையும் உடனடியாக காவல்துறையினர் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரும் இரவோடு இரவாக திருச்சி மத்திய சிறைகளில் அடைக்கப்பட்டனர். அதன் பிறகு தனது காதலன் ஸ்ரீராமுடன் காவல் நிலையத்திலிருந்து சென்ற உதவி பேராசிரியை வேணி சரண்யா அவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சாதி கடந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தனது பெற்றோரை வேணி சரண்யா சிறைக்கு அனுப்பிய தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் காதலன் ஸ்ரீராம் வீட்டிற்கு சென்று காரை அடித்து நொறுக்கினர். அக்கம் பக்கத்தினர் திரண்டதால் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ஸ்ரீராம் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் காரை உடைத்தவர்கள் உருவங்கள் பதிவான காட்சிகளை கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை தேடி வருகின்றனர். காதலனுக்காக தனியார் கல்லூரி பேராசிரியை ஒருவர் தன்னை பெற்று வளர்த்து படிக்க வைத்த பெற்றோரையே சிறையில் தள்ளிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் எட்வின் மற்றும் வேல்ராஜ்.